வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கதைக்குள்ள போக போறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கான எல்லைகளை வகுக்கிறது எவ்ளோ முக்கியம், அதுல எவ்ளோ பெரிய சக்தி இருக்குங்கிறத பத்தி சொல்லப் போற ஒரு கதை. இது பவியோட கதை. இந்த கேள்விய ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். மத்தவங்கள காயப்படுத்தக்கூடாது, இல்ல ஒரு சண்டைய தவிர்க்கணும்னு நினைச்சு நம்ம மனசுக்கு பிடிக்காத விஷயத்துக்கு கூட சரின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? நம்மள் பலருக்கும் இது ஒரு பெரிய போராட்டம் தான். ஏன்னா நாம பார்க்க போற இந்த கதை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒண்ணு. சரி வாங்க, பவியோட உலகத்துக்குள்ள நேரடியா போலாம். முதல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட தியாகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இவங்க தான் பவி. ரொம்பவே அன்பான ஒருத்தவங்க. அவங்க கிட்ட போய் யாரு என்ன உதவி கேட்டாலும் அவங்க வாயிலிருந்து வர்ற ஒரே வார்த்தை சரிதான். தன்னோட நேரம், ஓய்வு, மன நிம்மதி எதை பத்தியும் யோசிக்காம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்யறது தான் அவங்களோட வழக்கம். ஆனா இப்படி எல்லாத்துக்கும் ஆம் சொல்றதுக்கு பவி ஒரு பெரிய விலைய கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யற அவசரத்துல அவங்களோட சொந்த வீடே கவனிப்பாரற்று கிடக்குது. ஒரு காலத்துல அழகா இருந்த அந்த வீடு இப்போ பொலிவிழந்து சாம்பல் நிறமா மாறிடுச்சு. அவங்களோட தேவைகள் என்னன்னே அவங்களுக்கு மறந்து போச்சு. இப்போதான் பவியோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனை ஏற்படுது. ஒரு நாள் அந்த ஊரையே புரட்டி போடுற மாதிரி ஒரு பெரிய புயல் அடிக்குது. இந்த புயல் பவிய ஒரு ரொம்பவே கடினமான ஒரு முடிவு எடுக்க வைக்குது. அந்த புயல் நேரத்துல கூட பாருங்க, பவி தன்னை பத்தி யோசிக்கல. அவங்க நண்பர் ஆலிவரோட கருவிகளை காப்பாத்துறதுக்கு தான் ஓடுறாங்க. ஆனா இந்த நல்ல எண்ணத்தோட விளைவு ரொம்ப மோசமா அமையப் போகுது. புயல் ஓய்ஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்பி வந்து பார்க்கறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி மனசையே உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி. அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்த தோட்டம், அவங்களோட பொருட்கள்னு எல்லாமே அந்த புயல்ல அழிஞ்சு போயிருந்தது. எல்லாத்தையும் இழந்து மனசு உடைஞ்சு போய் நிக்கறாங்க பவி. ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது. அந்த தேடல் தான் இந்த கதையோட மிக முக்கியமான ஒரு உண்மைய அவங்களுக்கு உணர்த்துது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான நேரத்துல தான் பவி அயூப்ங்கிற ஒரு ஞானமுள்ள ஆசிரியரை சந்திக்கிறாங்க. அவர்தான் பவிக்கு வாழ்க்கையோட ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போறார். அயூப் சொன்ன இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு ஆறு அது பாயும்போது உயிரை கொடுக்கும், செழிக்க வைக்கும். ஆனா அதே ஆறு கரை புரண்டு ஓடும்போது எல்லாத்தையும் அழிச்சிடும். அதே மாதிரிதான் கருணைக்கும் ஒரு எல்லை வேணும். எல்லை இல்லாத கருணை கடைசியில நம்மளையே அழிச்சிடும். இந்த உண்மை பவிக்கு உரைக்குது. இந்த புதிய புரிதலோட பவி தன்னோட வாழ்க்கையை திரும்பவும் கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கடினமான பயணம்தான், ஆனா ரொம்ப அவசியமான ஒண்ணு. அவங்க எடுத்த முதல் படி என்ன தெரியுமா? தன்னோட நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்கிற விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சதுதான். ஆச்சரியமான விஷயம், அந்த முதல் இல்லைய அவங்க தன்னோட நண்பர் ஆலிவர் கிட்ட தான் சொன்னாங்க. பாருங்க, இது எவ்ளோ அழகா இருக்கு. தனக்காக நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சதும் பவி முதல்ல தன்னோட உடைஞ்ச வேலியை சரி பண்றாங்க. அப்புறம் ஒழுகுற கூரையை சரி பண்றாங்க. கடைசியா அழிஞ்சு போன தன்னோட தோட்டத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீடும் அவங்க வாழ்க்கையும் முன்ன இருந்ததை விட ரொம்ப அழகா ஜொலிக்க ஆரம்பிக்குது. சரி, பவியோட இந்த மாற்றத்தால கடைசியில என்னதான் நடந்தது? பவி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சப்போ ஒரு அற்புதமான மாற்றம் நடந்தது. அது வரைக்கும் அவங்கள ஒரு உதவி செய்யற கருவியா மட்டும் பார்த்துட்டு இருந்த மக்கள் இப்போ அவங்கள ஒரு தனி மனுஷியா பார்த்து உண்மையான மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையோட மைய கருத்தே இதுதாங்க. நாம எப்போ மத்தவங்களுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றத நிறுத்துறோமோ அப்போதான் நமக்காக, நம்ம தேவைகளுக்காக, நம்ம கனவுகளுக்காக நாம சரி சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க எடுத்துக்க போற படி எது? இன்னைக்கு உங்களுக்காக நீங்க வகுக்க போற அந்த ஒரு சின்ன எல்லை என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.